நம்ம வாழ்க்கையை மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் வாழ்கிறதுக்கு நமக்கு பணம் ஒரு காரணியாக இருக்குங்க. நான் முக்கிய காரணின்னு சொல்லலை. பணம் நம்ம நம்ம வாழ்க்கையில் அது ஒரு பார்ட் ஆஃப் த லைஃப் தாங்க. ஆனால் பணமும் கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையை மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் வாழ்வதற்கு இந்த பணம் வாங்கிறது நமக்கு முக்கியமாக தேவைப்படுது. இப்பேற்பட்ட பணத்தை நம்ம வெள்ளி மூலமாக சுலபமாக ஈர்க்க முடியுங்க. வெள்ளிக்கு இயற்கையாகவே பார்த்திங்கன்னா பணத்தை ஈர்க்கிற சக்தி அதிகம். இந்த பணத்தை வெள்ளி மோதிரத்தை நம்ம கைகளில் போடுறது மூலமாக, கை விரலில் இந்த வெள்ளி மோதிரத்தை போடுறது மூலமாக பணத்தை நம்ம ஈர்க்கலாங்க. அந்த வெள்ளி மோதிரத்தை சாதாரணமாக போடுறதை விட ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணி இந்த வெள்ளி மோதிரத்தை நம்ம கையில் போடலாங்க. அது என்ன டெக்னிக், அது எப்படி யூஸ் பண்ணுறது, அதை பற்றின பதிவு தாங்க இது. நான் உங்கள் சரண்யா. வெல்கம் டு ஏகே டாக்ஸ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் அனைத்துமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். சரி, வாங்க நம்ம பதிவுக்குள்ளே போகலாம். நம்ம நகை வாங்குறதுக்காக நகை கடைக்கு போயிருந்திருப்போம். அப்போ அங்கே உள்ள கடை உரிமையாளர் கூட நம்ம ஒத்து பார்த்தோன்னா அவருடைய கை விரல்களில் தங்கத்தை காட்டிலும் வெள்ளி மோதிரம் கண்டிப்பாக ஒன்றாவது போட்டிருப்பாருங்க அவரோட கையில். எவ்வளோ பெரிய லட்சாதிபதியாக இருந்தாலும் சரிங்க, கோடீஸ்வரனாக இருந்தாலும் சரிங்க, அவங்களோட கையில் அட்லீஸ்ட் ஒரு வெள்ளி மோதிரமாவது போட்டிருப்பாங்கங்க. அவங்க கிட்ட தங்க மோதிரம் வாங்குறதுக்கு பணம் இல்லாமல் இல்லைங்க. அவங்க கிட்ட கோடி கோடியாக பணம் இருந்தும் அவங்க கையில் வெள்ளி மோதிரம் போட்டிருக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குங்க. அது என்ன காரணம்னா, வெள்ளியோட ரகசியம் அவங்களுக்கு ஃபுல்லாக தெரிஞ்சிருக்குங்க. வெள்ளிக்கு இயற்கையாகவே பார்த்தீங்கன்னா பணத்தை ஈர்க்கும் திறம் கொண்டதுங்க இந்த வெள்ளியானது. அதனால நம்ம கையில் ஏதாவது ஒரு விரல்ல வெள்ளி மோதிரம் கண்டிப்பா போட்டிருந்தோம்னா நமக்கு பண தட்டுப்பாடுங்கிறது இருக்காதாங்க. இந்த வெள்ளிக்கு இன்னொரு மகத்துவம் உண்டுங்க. இந்த வெள்ளியானது பணத்தை மட்டும் ஈர்க்கிற சக்தி கொண்டது அல்லங்க. இது நமக்கு மன ரீதியாகவும் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் வைப்ரேஷனை கொண்டு வர ஆற்றலும் இந்த வெள்ளிக்கு இருக்குங்க. இன்னொன்று என்னன்னா, நமக்கு உடல் சூட்டையும் இந்த வெள்ளியானது தணிக்குதுங்க. கோவிலில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா சாமிக்கு பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் வெளியில தான் இருக்கும். அதாவது பஞ்சபாத்திரம், சாமிக்கு விளக்கு வச்சுருப்பாங்க. இது அனைத்துமே உங்களுக்கு வெளியில் தாங்க இருக்கும். பெருமாள் கோயிலுக்கு போனீங்கன்னா நமக்கு தீர்த்தம் கொடுக்கறதுலேருந்து நமக்கு தலையில் இப்படி வைப்பாங்க, அது கூட அங்கே வெளியில் தான் இருக்கும். எதுக்காகனா, நேர்மறை ஆற்றலை உள்வாங்கக்கூடிய சக்தி இந்த வெள்ளிக்கு அதிகம் இருக்கிறதுனால தாங்க கோவில்லையும் அங்கே வெள்ளி பொருட்களை பயன்படுத்துகிறாங்க. கோவிலில் மட்டும் இல்லைங்க, நம்ம வீட்டு பூஜை அறையிலையும் பார்த்தீங்கன்னா நமக்கு வெள்ளி காமாட்சி விளக்கு வச்சுருப்போம். அந்த மாதிரி வெள்ளி குங்கும சிமிழ், அதில் குங்குமம் கொட்டி வச்சுருப்போம். இந்த மாதிரி சின்ன சின்னதாக வெள்ளியிலான பொருட்கள் வைக்கிறதுக்கு இதுவும் காரணம்னு சொல்லப்படுதுங்க. நம்ம முன்னோர்கள் அப்போவே இந்த மாதிரி வெள்ளியோட மகத்துவத்தை உணர்ந்து தான் இந்த மாதிரி பூஜை அறையிலையும் சரி கோவில்களையும் சரி வெள்ளிக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க. குழந்தைகள் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு பாலாடை வெளியில தான் வச்சிருப்பாங்க. எதுக்காகனா, அந்த பாலாடையில் அந்த குழந்தைகளுக்கு மருந்து கொடுக்குறப்ப அந்த மருந்தோட இந்த வெள்ளி கலந்து உள்ளார போறப்ப நோய் எதிர்ப்பு சக்தியானது அந்த குழந்தைகளுக்கு அதிகமாகும். அது மட்டும் இல்லைங்க, அந்த குழந்தைகளுக்கு 6 மாசத்துலேருந்து சாப்பாடு ஊட்டுவாங்கங்க. அந்த சாப்பாடு ஊட்டுறதுக்கு கூட சில வீட்டில் பார்த்தீங்கன்னா வெள்ளி கிண்ணத்துல தான் வச்சுக்கிட்டு அந்த குழந்தைகளுக்கு சாப்பாடு ஊட்டுவாங்க. அது என்ன காரணம்னா, நோய் எதிர்ப்பு சக்தியானது கண்டிப்பா அதிகமாகுமாங்க. அதாவது நம்ம கொடுக்குற உணவு அந்த வெள்ளி பவுலில் கொடுக்குறப்ப அந்த வெள்ளியோடு கலந்து அந்த உணவு அந்த குழந்தைகளுக்கு போய் சேர்றப்ப கண்டிப்பாக நோய் எதிர்ப்பு சக்தியானது அந்த குழந்தைகளுக்கு அதிகமாக இருக்குமாங்க. தங்கத்தை காட்டிலும் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கு தாங்க பணத்தை ஈர்க்கிற சக்தி அதிகம் இருக்காங்க. அக்ஷய திருதி அன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா நிறைய பேர் தங்கம் வாங்கணும்னு சொல்கிறாங்க. ஆனால் தங்கம் வாங்குறதை விட அன்னைக்கு அக்ஷய திருதி அன்னைக்கு நம்ம வெள்ளி வாங்குறது ரொம்ப விசேஷங்க. நவ கிரகங்கள் மொத்தம் பார்த்தீங்கன்னா 9 இருக்கு. இந்த நவ கிரகங்கள்ல 9ல நமக்கு வாழ்க்கையில நிம்மதியாகட்டும், மகிழ்ச்சியாகட்டும், பண வரவாகட்டும், இவை அனைத்துமே தரக்கூடியவர் தான் சுக்கிர பகவான். இந்த சுக்கிர பகவானுடைய ஆசி நமக்கு வாழ்க்கையில கிடைக்கணும்னா நமக்கு வெள்ளியோட ஆற்றல் மூலமாக இவரோட ஆசி நமக்கு கிடைக்குங்க. அதாவது வெள்ளிய பொருளை நம்ம கைகள்லையோ நம்ம உடல்லையோ அணிகிறது மூலமாக இவருடைய ஆசையானது நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்குங்க. ஏன்னா வெள்ளியானது சுக்கிர பகவானுக்கு உரியதுங்க. நம்ம மற்ற எந்த உலோகத்தை எடுத்துக்கிட்டாலுமே சில உலோகத்துக்கு தோஷங்கள் இருக்குங்க. ஆனால் இந்த வெள்ளிக்கு தோஷங்கிறது கிடையாதாங்க. இந்த வெள்ளியை மற்ற நம்ம டைமண்ட் ஆகட்டும், அப்படி இல்லைன்னா மற்ற நவரத்ன கல் ஆகட்டும், இதெல்லாம் நம்ம
கையில் போடணும்னா ஜாதகம் பார்க்கணும். ஆனால் அந்த வெள்ளியை போடுறதுக்கு வந்து நம்ம கையில் ரிங்காக போடுறதுக்கு வந்து ஜாதகம் பார்க்கணுன்னு அவசியம் இல்லைங்க. ஸோ இந்த வெள்ளியை வந்து எல்லாருமே, அனைத்து தரப்பு மக்களுமே இந்த வெள்ளியை வந்து கையில் வந்து சுலபமாக வந்து நம்ம வந்து அணியலாங்க. இந்த வெள்ளியை நம்ம உடலில் அணியறது மூலமாக நம்ம உடலில் உள்ள முக்கிய வர்ம புள்ளிகள் அனைத்தையுமே வந்து தூண்டப்படுதாங்க. அது மட்டும் இல்லைங்க, நம்ம உடலில் உள்ள ஒவ்வொரு உறுப்புகள் பார்த்திங்கன்னா பராமரிக்கப்படுதாங்க. ஆண்களை காட்டிலும் பெண்களுக்கு வந்து உடல் சூடு வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஏன்னா அவங்களுடைய உடல் கூறு தாங்க இதுக்கு காரணம். சின்ன வயசுலேருந்தே பார்த்திங்கன்னா இதுக்கு தான் பெண் பிள்ளைகளுக்கு வந்து காலில் வந்து வெள்ளியிலான கொலுசை வந்து நம்ம முன்னோர்கள் வந்து அப்பையிலேருந்தே போடணும் அப்படின்னு ஒரு கட்டாயமாகவே வந்து ஆக்கி வச்சுருப்பாங்கங்க. பொதுவாக நம்ம இந்து கலாச்சாரத்தின்படி பார்த்திங்கன்னா நமக்கு வந்து திருமணத்தின் போது காலில் வந்து பெண்களுக்கு வந்து மெட்டி அணிகிறது வந்து ஒரு கட்டாயமாகவே ஆக்கி வச்சுருப்பாங்க. அந்த மெட்டி ஆனது பெண்களுடைய காலில், இரண்டாவது காலில் வந்து கண்டிப்பாக வந்து இரண்டாவது விரலில் வந்து கண்டிப்பாக போட்டிருப்பாங்க. இதுக்கு என்ன காரணம்னா, அந்த இரண்டாவது விரலில் இருந்து ஒரு நரம்பு கர்ப்பப்பை மூலமாக இதயத்துக்கு வந்து வருதாங்க. இந்த மெட்டி அணிவது மூலமாக அந்த கர்ப்பப்பை வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் ஆகுமாங்க. ஸோ இந்த காரணத்தால் தான் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு வந்து வெள்ளியானது முக்கியமாக கட்டாயமாக சொல்லப்படுதுங்க. சின்ன வயதுலேருந்தே இந்த பிள்ளைங்களுக்கு வந்து வெள்ளியை வந்து கொலுசாகவும் சரி, அருண கயிறாகவும் போட்டிருப்பாங்க. அதான் கல்யாணம் ஆன பிறகு பார்த்தீங்கன்னா அந்த பெண்களுக்கு வந்து மெட்டியை கூட யூஸ் பண்ணியிருப்பாங்க. இதை வந்து பணத்துக்காக நம்ம வந்து இந்த ரிங்காக வந்து கையில் போடுறது இன்னும் விசேஷங்க. இப்போ வந்து அந்த வெள்ளி மோதிரம் டெக்னிக் என்ன, இந்த வெள்ளி மோதிரத்தை நம்ம கையில் எந்த விரலில் அணியறது மூலமாக நமக்கு வந்து செல்வ செழிப்பான வாழ்க்கையை வாழலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம். இந்த டெக்னிக் ஒன்றும் இல்லைங்க, நம்ம வந்து ஒரு வெள்ளி மோதிரத்தை கடையிலேருந்து வாங்கிட்டு வந்தோன்னா அதை வெள்ளிக்கிழமை வந்து நம்ம எப்போதுமே வந்து வீட்டில் பூஜை பண்ணுவோம். அப்படி பூஜை பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா பஞ்ச பாத்திரத்தில் ஒரு 10 துளசி இலையை வந்து தண்ணி ஊற்றி இந்த பஞ்ச பாத்திரத்தில் வச்சுட்டு நம்ம வாங்கிட்டு வந்த வெள்ளி மோதிரத்தை அந்த பஞ்ச பாத்திரத்தில் போட்டுருணுங்க. போட்ட பிறகு பார்த்திங்கன்னா மறுநாள் அந்த துளசி இலையை வந்து நம்ம சாப்பிட்றலாங்க. துளசி தீர்த்தத்தை வந்து செடிக்கு நம்ம ஊற்றிடணுங்க. மறுநாள் சனிக்கிழமை வந்து இந்த வெள்ளி மோதிரத்தை ஏதாவது ஒரு பெருமாள் கோயிலுக்கு எடுத்துகிட்டு போய் பெருமாளுடைய பாதத்தில் வச்சு ஆசீர்வாதம் வாங்கிட்டு அந்த மோதிரத்தை எடுத்து நம்ம விரல்களை வந்து அணிஞ்சிக்கலாங்க. அதாவது எந்த திசையில் நின்று அணியணும்னா கிழக்கு திசையில் நின்று இந்த வெள்ளி மோதிரத்தை நம்ம விரல்களில் அணியணுங்க. அதாவது எந்த விரல்களில் அணியணும்னு பார்த்தீங்கன்னா ஆட்காட்டி விரல், அப்படி இல்லைன்னா சுண்டு விரலுங்க. இந்த 2 விரலில் ஏதாவது ஒரு விரலில் வந்து நம்ம வந்து அணிஞ்சிக்கலாங்க. அப்படி உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லைன்னா ஏதாவது ஒரு நீங்கள் வந்து லெஃப்ட் ஹேண்டில் ஏதாவது ஒரு கை விரலில் நீங்கள் வந்து அணிஞ்சிக்கலாம். ஆனால் இந்த 2 விரல் அணியிறது வந்து ரொம்ப விசேஷங்க. எதுக்காக ஆட்காட்டி விரலில் வந்து இந்த வெள்ளி மோதிரத்தை நம்ம கையில் அணினோன்னா, நமக்கு வந்து ஆட்காட்டி விரலில் இந்த வெள்ளி மோதிரத்தை நம்ம கையில் அணிஞ்சோன்னா நமக்கு வந்து மனோபலமானது கூடுமாங்க. நமக்கு வந்து செல்வ செழிப்பான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னா சுண்டு விரலில் இந்த வெள்ளி மோதிரத்தை நம்ம வந்து அணியிறது மூலமாக நமக்கு வந்து இயற்கையாகவே பார்த்திங்கன்னா வெள்ளிக்கு செல்வத்தை ஈர்க்கக்கூடிய சக்தி அதிகம். இந்த சுண்டு விரலில் அணியிறது மூலமாக அபரிவிதமான சக்தி வந்து நமக்கு வந்து கிடைக்குமாங்க. அதாவது சுண்டு விரலில் அணிஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து செல்வ செழிப்பான வாழ்க்கை கிடைக்கும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வந்து ஆட்காட்டி விரலில் நீங்கள் அணிஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து மனோபலம் அதிகரிக்குங்க, மனோதிடம் கிடைக்கும், தைரியம் கிடைக்குங்க. இந்த வெள்ளி மோதிரத்தை வந்து நம்ம ரைட் ஹேண்டில் கூட அணியலாங்க. ஆனால் ரைட் ஹேண்டில் அணியறத விட நமக்கு வந்து லெஃப்ட் ஹேண்டில் அணியறது இன்னும் கூடுதல் சக்தியை வந்து நமக்கு வந்து தரக்கூடியதுங்க. அதனால் லெஃப்ட் ஹேண்டில் வந்து நீங்கள் வந்து அணியலாம். அந்த மாதிரி எந்த விரல் வேணால் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து நமக்கு வந்து இந்த சுண்டு விரலில் அணிந்தால் நமக்கு வந்து பணத்தை வந்து அபரிவிதமாக நம்ம வந்து ஈர்க்கலாமாங்க. சப்போஸ் வந்து உங்களால் கோவிலுக்கு போக முடியலன்னா மறுநாள் சனிக்கிழமை அந்த வெள்ளி மோதிரத்தை எடுத்து அந்த தீர்த்தத்தை செடியில் ஊற்றிட்டு அந்த வெள்ளி மோதிரத்தை உங்கள் வீட்டில் பெருமாள் படம் கண்டிப்பாக இருக்குங்க. அந்த பெருமாள் படத்துக்கிட்ட இந்த வெள்ளி மோதிரத்தை வச்சு ஒரு விளக்கு ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு சின்ன ஒரு பூஜை பண்ணி அப்போ வந்து நீங்கள் வந்து கிழக்கு பார்த்து அந்த கிழக்கு நோக்கி அந்த வெள்ளி மோதிரத்தை எடுத்து உங்கள் கையில் வந்து நீங்கள் வந்து அணிஞ்சிக்கலாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அண்ட் சேனலையும் இது வரைக்கும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்தவங்க எல்லாருக்குமே கோடான கோடி நன்றிகள். தேங்க்யூ.